ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டாங்க. ஸோ இந்த ப்ரோமோல யாரோட ஃபேமிலி வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியனோட ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ரம்யா பாண்டியனோட பிரதர் மெயின் கேட் வழியா உள்ள போறாரு அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியா அவங்களோட அம்மா உள்ள வராங்க. அண்ட் ரம்யாவோட மதர் ரம்யா பத்தி எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ஷேர் பண்றாங்க. ரம்யா அழுகிற டைப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு பதிலுக்கு சோம் என்ன சொல்றாருன்னா அடுத்தவங்களை அழுகிற வைக்கிற டைப்ன்றாரு. அண்ட் ஆரிட்ட ரம்யா பாண்டியனோட மதர் பர்சனலா ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா மனசுல இருக்கதை பேசி டைரக்டா கிளியர் பண்ணிக்கோங்க, யாரையும் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆரிய பார்த்து சொல்றாங்க. இந்த அட்வைஸ் ரம்யாக்கு தான் கொடுக்கணும், பட் பாத்தீங்கன்னா ஆரிக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கடைசியா போறப்ப ரம்யா பாண்டியனோட பிரதர் சொல்றாரு, இந்த வாரம் டபுள் வச்சு இருந்து நீ எலிமினேட் ஆயிட்டனா நீ அதுக்கு ரீசன் இல்லன்றாரு. அண்ட் ரம்யா பாண்டியன் இதுக்கு நான் வெளியில வர நிலைமை இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ரம்யாவோட பிரதர் யார மீன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆரி ஃபேன்ஸ் தான் மீன் பண்றாரு. ரம்யாவோட பிரதர் லாஜிக் படி பார்த்தா சனம் எவிச்சனுக்கு அவங்க ரீசன் இல்ல அண்ட் சுரேஷ் எவிச்சனுக்கு அவங்க ரீசன் இல்ல. ஆல்ரெடி டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் எந்த தப்புமே பண்ணாம வெளியில போயிட்டாங்க. பட் ஏன் ரம்யாக்கு மட்டும் இதை சொல்றாங்கன்னு தெரியல.